ஆந்திர மாநிலத்தில் ஒரு மாங்காய் ஒரு கிலோவுக்கு 2000 ரூபாய் அவங்க மானியம் வழங்கினாங்க. இந்த ஆண்டு அவர்கள் 4 ரூபாய் வழங்குறாங்க. ஆனால் 2016 இந்த ஆண்டு 4 ரூபாய் ஆந்திரா அரசாங்கம் வழங்குகிறது. அதனால நம்மளுடைய அரசாங்கம் வழங்கணும்னு சொல்லி நாங்களும் நம்மளுடைய தமிழக முதல்வர் இடத்துல கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதை கருணை உள்ளத்துல நம்ம தமிழக முதல்வர் பரிசீலித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய மாங்காய் விளைச்சல் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் கிடையாது சார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு, சேலத்தில் இருக்கு, திண்டுக்கல்ல இருக்கு, வேலூர்ல இருக்கு, திருவள்ளூர்ல இருக்கு. நம்ம இந்த பக்கத்தில் அனைத்து மாவட்டத்தில் குறைஞ்ச 8-9 மாவட்டத்தில் மாங்காய் விளைச்சல் அதிகமான விளைகின்ற பகுதி. நாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு மட்டும் நம்மளுடைய முதல்வர் இடத்துல நம்ம இதை கேட்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு முழுக்க மாங்காய் உற்பத்தி யார் செய்கிறாங்களோ அதுக்கெல்லாம் வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அதை நான் கருணை உள்ளத்துல கலந்து நான் கண்ட எந்த விதத்தில் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும் என்பதை நம்மளுடைய தமிழக முதல்வர் இன்றைக்கு நானும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களும் நம்ம காலையில் சந்தித்து பார்த்தோம். ஒரு வாரத்துக்கு முன்பு நாங்கள் சந்தித்து இதை பற்றி கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக கருணை உள்ளத்துடன் அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுப்போம் என்பதை உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு வறட்சியில் கொஞ்சம் ஜனவரி மாதம் மழை பெய்யாத காரணத்தினால மாங்காய் தோப்புகள் சிறந்து வறட்சியில் பாதிக்கப்பட்டது, உடந்துருச்சு. அதை தோட்டக்கலை அதிகாரிகள் கணக்கிட்டு சுமார் 2,67,00,000 சில விவசாயிகளுக்கு இங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை பண்ணி அவர்களுக்கு நிதி வழங்கணும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் பெற்று தருவதற்கு நம்ம தமிழக முதல்வரை அணுகியிருக்கிறோம். அனைத்து விதத்திலுமே நம்முடைய பொறுப்பு அமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் 3 முறை கலந்தாய்வு கூட்டம் நடத்தி மிக சிறப்பான முறையில் விவசாயிகளுக்கு நம்ம நல்ல உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான சலுகைகளை வழங்கி நம்மளையெல்லாம் அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்மை எப்பொழுதும் காப்பார் என்று கூறி இந்த 31வது மாங்கனி கண்காட்சி மிகுந்த வெற்றி பெற வேண்டும், இங்கு இருக்கின்ற விவசாய பெருமக்கள் பயன்பெற வேண்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.